அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைத்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இப்பொழுது தேசிய அளவில் பேச்சு பொருளாக ஆகியிருக்கிறது. அப்போ இந்த நிலையில் இது வரவேற்புக்கு பதிலாக வசைகளை சுமந்திருக்கிறதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி நமக்கு எழும். ஏனென்று கேட்டால், இது இயற்கையான கூட்டணி. இந்த இயற்கையான கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தென் மாவட்டங்களில் வலுவான ஒரு கூட்டணியாக இது அமையும் அப்படின்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நம்பிக்கையின் வெளிப்பாடாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சொல்வது வழக்கம். ஆனால் மிக முக்கியமாக டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலே மூத்த தலைவராகவும் அமைச்சராகவும் கொங்குவின் முகமாகவும் ஒரு வயது அனுபவம் நிறைந்த திரு பொன்னையன் இந்த கூட்டணியை பற்றி இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? பாரதிய ஜனதா ஒரு திருடன், அந்த திருடன் நல்லவனாக மாறிவிட்டால் மன்னிக்க மாட்டீர்களா என்று கேட்டிருக்கிறார். அவர் எப்படி சொல்லியிருக்கிறார்? ஒரு திருடன் நல்லவனாக மாறிவிட்டால் அந்த திருடனை நாம் மன்னிக்க மாட்டோமா என்று திரு பொன்னையன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த இடத்தில் திருடன் என்று யாரை சொல்கிறார் என்றால் பாரதிய ஜனதா தான். அதை அடுத்த நம்ம இதில் பேசுவோம். என்னென்ன அவர் என்ன சொல்கிறார்னா, நாங்கள் பாஜகவால் தான் தோற்றோம் என்று சொல்லிவிட்டு அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ளீர்களே என்ற ஒரு கேள்வியை நமது நிருபர்கள் எழுப்புகிறார்கள். நிருபர்கள் என்றாலே கேள்வி எழுப்புவது தான் நிருபர்கள். அதற்கு மூத்த தலைவரும் அனுபவம் வாய்ந்த முன்னாள் அமைச்சருமாகிய இன்றைய மிக முக்கிய ஆளுமை திரு பொன்னையன் இப்படி ஒரு பதிலளித்தார். எப்படி எடுத்துக்கொள்வது? ஐயா, ஒரு திருடன் நல்லவனாக மாறிவிட்டால் மன்னிக்க மாட்டீர்களா? அந்த திருடன் எப்படி நல்லவனாக மாறிட்டார் என்ற கேள்விக்கு அவரே தொடர்பதில்லை. இவ்வாறு கூறியிருக்கிறார். அந்த திருடர்கள் ஏன் நல்லவர்களாக மாறக்கூடாது? நல்லவர்களாக மாறலாம் அப்படி சொல்லிட்டவர் மும்மொழி கொள்கையை திணிக்காமல் இருக்கலாம், என்ன வேண்டாலும் நடக்கலாம், பொறுத்திருங்கள் என்று கூறியிருக்கிறார். ரொம்ப விந்தையாகவும் வினோதமாகவும் அவமானமாகவும் இருக்கிறதா? இதை சமாளிப்பதற்கு எப்படியும் சொல்லலாம். ஆனால் திருடன் என்று தன் கூட்டணியினுடைய தலைவர்களை அவர் விமர்சித்தது அடுத்த என்ன பதில் வரப்போகிறது என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த கூட்டணியில் தமிழகம் முழுவதும் பலர் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அறிவிக்கப்படாத செய்தியாக திரு ஜெயக்குமார் கடும் அதிருப்தியில் அவர் கட்சியை விட்டு வெளியேறியிருப்பதாக கூட அரசல் புரசலான உண்மையற்ற செய்திகள் வருகிறது. ஆனால் அவர் அதிருப்தியில் இருப்பது உண்மை. அதிகாரப்பூர்வமாக அவர் எதையும் அறிவிக்கப்படவில்லை. திருப்பி கேட்டால், இது ஒரு திணிக்கப்பட்ட மேக்சிமம் ப்ரெஷர் அடிப்படையில் திணிக்கப்பட்ட கூட்டணி என்றுதான் சொல்கிறார்கள். சிக்கி கொண்ட அதிமுக தலைவர்கள் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சில தகவல்கள் கசிய வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மிக முக்கியமான தலைவர் மூத்த ஆளுமை திரு பொன்னையன் என்ன சொல்கிறார்? திருடர்களோடு நாங்கள் கூட்டு வைத்திருக்கிறோம். அந்த திருடர்கள் ஏன் திருந்த மாட்டார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? திருடர்கள் திருந்துவார்கள். அவர்கள் மும்மொழி கொள்கை, நீட் போன்ற விவகாரத்தில் திருந்தலாம் என்று அவர் சொல்லியிருப்பது தான் தற்போது சர்ச்சை. ஆனால் வயோதிக காரணத்தினால் சிலர் கட்டுப்படுத்த முடியாமல் பேசினாலும் இவர் அப்படி அல்ல. மிகச்சிறந்த ஆளுமை, மிகச்சிறந்த புரிதல் உடையவர். டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோடு நெருக்கமான நட்பு கொண்டவர். 50 ஆண்டுகளுக்கு மேலான 70 ஆண்டுகள் அவருக்கு வயது இருந்தாலும் அனுபவத்திலே ரொம்ப கூடிய ஒருவர். பாஜகவை திருடர்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, இந்த கூட்டணியின் பால் அத்தலைவர்கள் பெரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் முதற்கட்டமாக நாங்கள் செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தொண்டர்களிடையே அடிமட்ட அளவில் ஒரு இணைப்பு இருக்காது என்றும் பேசப்படுகிறது. தலைவர்கள் மட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த கூட்டணியின் இன்னும் ஓராண்டு இருக்கிற நேரத்தில் இதில் பல சிதைவுகள், பல மாற்றங்கள், கருத்து பிரளயங்கள் ஏற்படலாம் என்று கூட இந்த கூட்டணியை விரும்பாதவர்கள் வெளிப்படையாக திமுக சார்பு நிலையில் பத்திரிகையாளராக பலர் பேசிக்கொண்டிருந்தாலும் அதில் உண்மை இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. திமுகவுக்கு ஆதரவாக பல பத்திரிகையாளர்கள் மாறி இருந்தாலும் அதில் உண்மை இல்லை என்று ஏன் மறுக்க முடியாது என்றால், பொன்னையனுடைய இந்த வாக்கு மூலமும் ஜெயக்குமாருடைய அதிருப்தியுமே இந்த கூட்டணியில் பலருக்கு விருப்பமில்லை என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறது. யாருக்கு விருப்பம் இருந்தாலும் களத்தில் உணர்வுகளால்
ஒன்றிணைக்கப்பட்டு கன்வர்ஜென்ஸ் அமங் த கேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர்களுக்குள் ஒன்றிணைதல் இருந்து களப்பணியில் சிறப்பாக பணியாற்றினால் அது நல்ல வெற்றியை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா 1980 நேருவின் மகளை வா, நிலையான ஆட்சித்தா என்று 118 தொகுதிகளில் நின்று கருணாநிதியால் ஆசி வழங்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி ஒருவருக்கொருவர் குழி தோண்டிய வரலாற்றையும் நாம் இப்போது 45 ஆண்டுகளுக்கு பின்பு நினைவு கூற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கூட்டணி யார் திருடர்களாக மாறுகிறார்கள் என்பது தான் இப்போது விவாத பொருளாக மாறியிருக்கிறது.